ஞானஸ்தானம் வழங்கி வந்த திருமுழுக்கு யோவானரை தேவகுமாரன் இயேசு அணுகி இருக்கரம் நீட்டி தண்ணீரில் தாழ்ந்த போது தாழ்ந்தவரை அன்பால் தூக்கி அருளப்பட்டு பொழிந்த பொன்மொழிகள். உலகமே உன் கரத்தால் ஞானஸ்தானம் பெற நாடும்போது நான் உமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதா? நிறைந்த கைகளால் நிறைவு பெறுக நம் தந்தை வகுத்த நல்வழியாகும். ஆகவே யோவானை தடை செய்யாமல் இப்போது ஞானஸ்தானம் கொடு. உடனே வானத்திலிருந்து பறக்கும் புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை இறைமகன் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் அங்கிருந்தோரும் கண்டனர். அப்போது வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது. இவரே எனது இனிய குமாரர், இவரிடம் நான் என்னையே காண்கிறேன், பொங்கும் மகிழ்வில் பூரிப்பாய்கிறேன். சிலுவை மரணம் தேவையில்லை. ஜெபமோ தவமோ நோன்போ அவசியமில்லை. இந்த உலகம் விரும்பும் கொள்கைப்படி நீ உண்டு குடித்து மகிழ்ச்சியோட இரு. வயிறே கடவுள், நீ ஏன் பசித்திருக்க வேண்டும்? இதோ இந்த கற்களை அப்பமாக மாற்றி உன் பசியை போக்கிக்கொள். சாத்தானே, மனிதன் உணவையால் மட்டுமன்று கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்கின்றான். மீண்டும் அலகை இயேசுவை ஆலய உச்சியில் நின்று கீழே தள்ளிவிட எண்ணி மீண்டும் இயேசுவை சோதனைக்குள்ளாக்கியது. ஐயோ, நீ ஏன் துக்கத்தின் மனிதனாக இருக்க வேண்டும்? நீ ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும்? மக்கள் சிலுவைகளை அல்ல, அற்புதங்களையே விரும்புகிறார்கள். ஆகவே சிலுவை மரணம் உனக்கு வேண்டாம். இதோ இந்த மலையிலிருந்து நீர் கீழே குதியும். உமக்கு ஒரு காயமும் நேரிடாதபடி உன்னுடைய வானதூதர்கள் அற்புதமாக உன்னை காப்பாற்றுவார்கள். இதை பார்க்கும் மக்கள் நீர்தானே உண்மையான மெசியா என ஏற்றுக்கொள்வார்கள். இத்தகைய கவர்ச்சியான நயவஞ்சக வார்த்தைகளால் மயங்கா இயேசு உன் தேவனாகிய ஆண்டவரை மட்டும் வணங்கி ஆராதிக்க கடவாய் என்னும் பொன்மொழி மொழிந்தார். இவ்வாறு இருமுறை தோல்வியுற்ற அலகை உலக அரசுகளை இயேசுவுக்கு காண்பித்து அதனை தண்டனிட்டு வணங்கிட மீண்டும் அழைத்தது. ஆம், நீ இந்த உலகிற்கு உன்னுடைய பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் மீட்டு ரட்சிக்க வந்தீர் என்பது எனக்கு தெரியும். இதோ உலக அரசுகள் இப்போது என் காலடியில். இந்த அரசுகள் பாவங்களால் நான் ஜெயித்த அலங்கார அரசுகள். இப்போது உனக்கு நான் இந்த அரசுகளை கொடுப்பேன். ஆனால் நீ என் காலில் விழுந்து எனக்கு வணக்கம் செலுத்து. உன் தேவனாகிய ஆண்டவரை நீ சோதிக்காமல் இருப்பாயாக என்று எழுதியிருப்பதை நீ மறந்தாயா? சாத்தானே, என்னை விட்டு நீ அகன்று போ.
நுழைந்து மன்னனை கண்டிக்கின்றார். ஏரோது மன்னன் சினம் கொண்டு அவரை சிறையில் அடைத்து விடுகின்றார். மன்னனை வாழ்த்துகிறேன். மணிமகனும் சூடிக்கொண்டு அரசவையில் அமர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கிறோம் என உன் உள்ளம் தவறாக எண்ணிக்கொண்டிருப்பதன் காரணம் நான் அறிவேன். மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டிய நீ தேவனின் புனிதமான திருச்சட்டத்திற்கு புறம்பாக இருக்கின்றீர் என்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். புரியவில்லையா மன்னா? தமையனின் மனைவியை தூரக்கண்ணால் பார்ப்பதே தவறு. நீரோ அவளோடு குடும்பம் நடத்திக் கொண்டிருப்பதைத்தான் இப்படி சுட்டிக்காட்டினேன். ஞானம் இல்லாதவன் நல்லதை விழுந்தான் என மன்னகம் வசைப்பாடும் என எச்சரிக்கிறேன். உத்தரவு மன்னா. தன்னை மறந்த ஏரோது எதை வேண்டுமானாலும் தருகின்றேன் என்று தவறாக வாக்களிக்கின்றான். அதன் விளைவு மாமன்னர் ஏரோது அரசர் நீண்ட காலம் வாழ அடியேன் வாழ்த்துகிறேன். இன்று நாடே மகிழ்ச்சியில் அக்களித்து சொல் தவறமாட்டா ஏரோது. சிறுமி ஓடி சென்று தன் தாயிடம் என்ன கேட்பது என்று கேட்கின்றாள். அதற்கு அவள், ஞாபக அருளப்பெறேன், தலையை கேள் என்றாள். சிறுமி ஓடி வந்து, எனக்கு போதகர் யோவானின் தலை வேண்டும், அதை எனக்கு பரிசாக தர வேண்டும். யாரங்கே? அந்த சிறையில் இருக்கும் போதகர் யோவான் தலையை வெட்டி இக்கொடூர சிறுமிக்கு கொடுத்து ஏரோதியாளையும் இவளையும் துரத்தி விடுங்கள். உத்தரவு மன்னா. ஞாபக அருளப்பரின் தலை வெட்டப்பட்ட செய்தியை அவரது சீடர்கள் அறிந்து அவரது சகலத்தை அடக்கம் செய்தார்கள். இச்செய்தியை அறிந்த இயேசு இறையரசின் பணியை தொடர்ந்து செய்திட முனைந்தார். வாழ்வு திருமண விழாவில் கலந்து கொள்ள இயேசு தன் சீடரோடு வருகை தந்தார். அன்னை
மரியாவும் அங்கு வந்திருந்தார். புதுமண தம்பதியரோடு அவரது உற்சாக உறவினர் இயேசுவின் சீடர்களும் புதுமண விருந்தை உண்டு சுவைத்திருந்த வேளையில் ராட்சரசம் தீர்ந்ததென்று மனைவிட்டார் கவலை கொள்ள அவ்வழியே வந்த அன்னை மரியாவும் அதை அறிந்து கொண்டார். திருமண விருந்தில் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது. முக்கியமான மதிக்காக ராஜராசம் தீர்ந்துவிட்டது. என்ன செய்வது? இனி புதிய அரசன் எங்கிருந்து வரவேற்பது? இந்த மகிழ்வான மனைவிலிருந்து மனக்கசத்தில் முடிந்து விடுவோம். இச்சதத்தில் யார் நமக்கு உதவுகிறார் என்ற கவலை தோய்ந்த குரலில் பேசிக் கொண்டனர். மகனே, நீ திருமண விருந்தில் ரசம் தெரிந்துவிட்டதாம். இந்த திருமண மகிழ்வு குறைவுபடாமல் இருக்க ஏதேனும் செய்கிறா? அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? இந்நிலையில் நான் என்ன செய்ய இயலும்? நான் மாற்றிப்படும் நேரம் இன்னும் மனவிட்டாயே. மனவிட்டாரே, கவலை வேண்டாம். என் மகன் சொல்வதற்கும் செய்யுங்கள். கண்டிப்பாக இதில் ராட்சரசம் கிடைக்கும். தூய்மை சடங்குக்கென வைத்திருந்த 6 கற்சாடிகளை கண்டார். அங்கிருந்த பந்தியின் ஏற்பாடுகளிடம் இங்கே வாருங்கள். இந்த கற்சாடிகள் நிறைய நீரில் பந்தி மேற்பார்வையாளர் அவர் சொன்னவாறு நீரை கற்சாடிகளில் நிரப்பினார். நிரப்புவதில் அவரது மனதிற்குள் இவ்வாறு எண்ணினார். ஒருவேளை இந்த தண்ணீர் ரசமாக மாறுமோ? இப்பொழுது இந்த சாடிகளில் உள்ள நீரை பந்தியில் உள்ள அனைவருக்கும் வருகை கொடுங்கள். அப்பொழுதே அந்த நீரை எல்லோருக்கும் வழங்கினார்கள். இப்படியாக தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கானாவூர் திருமணத்தில் கிறிஸ்து நிகழ்த்திய முதல் அதிசயம் இதுதான். ஆஹா, சுவையான காட்சி சாறு. நாங்கள் இதுவரை காணாத சாறு. எப்படி இந்த சாறை இதுவரை மறைத்து வைக்கிறீர்கள்? உங்கள் சொன்னால் வந்ததா? சொல்லுங்கள். மற்ற திருமண பந்தியில் நல்ல ரசத்தையே முதலில் பரிமாறுவர். பிறகு தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். ஆனால் நீங்களும் சுவையுள்ள நல்ல ரசத்தை பிறகு தந்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? எங்கள் மேல் நீங்கள் கொண்ட கனிவா, கருதியா? ஐயா, இது நாங்கள் கொண்ட கனிவோ கருணையோ அல்ல. நசரேத்து இயேசு நம்மேல் வைத்த கனிவு, கருணை, அன்பு, அதிசயம், அவர் நிகழ்ச்சிய அற்புதம். ஆகவே மரியாதை தக்க நேரத்தில் வந்து உங்கள் மானத்தை காப்பாற்றினேன். ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். ஏன் அவர்களுக்கு உரியது. துயரோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கையுடையோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர்.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவர்கள் எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேர் பெற்றவர்கள். மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்பிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். நீங்கள் மண்ணிற்கு உப்பால் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பட்டு போனால் எதை கொண்டு அதை ஓர்கொள்ளலாக்க முடியும்? அது வெளியே கொட்டப்பட்டு மனிதரால் விரிவது வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலையின் மீது இருக்கும் நகர் மரமாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்கு தண்ணின் மீதும் வைப்பர். அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக. அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டறிவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்கின்றனர். தேடுவோர் கண்டடைகின்றனர். தட்டுவோருக்கு திறக்கப்படும். இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். ஏனெனில் அழைப்பு செல்லும் வாயில் அகன்றது. வழியும் விரிவானது. அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது. வழியும் மிகவும் குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளைக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் விடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத இவரும் மனம் மீது தம் வீட்டை கட்டின அறிவியலுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ராயத்தரும் வெள்ளவெந்திரரும் வலைகளை சுமந்து கொண்டு களைப்போடும் கவலையோடும் ஒருவர் ஒருவரோடு பேசிக்கொண்டு வருகின்றனர். நாளெல்லாம் வலை வீசி மீன்பிடிக்க முயன்றும் ஒரு மீனும் அகப்படவில்லை. சிந்தையாக இருக்கிறது. கடலை பற்றி அறிந்து எனக்கே இந்த நிலையா? பொழுது சாயும் வரை நாம் மீன் பிடிக்க முயன்று தோன்றியிருக்கோம். வீடு திரும்புவதுதான் நல்லது. ஆம் சகோதரா, நாம் வீடு திரும்புவது தான் நல்லது. வாழும் செல்வோம். வலைகளில் தோள்களில் சுமந்து செல்லும் நண்பர்கள் என்ன மீண்டும் ஒன்றும் அகப்படவில்லையா? ஆழத்தில் சென்று வலை வீசினால் ஏராளமாக நீங்கள் அகப்படும். வாருங்கள், உங்களோடு நானும் வருகிறேன் மீன் பிடிக்க. அவர் பணித்தவாறே கடலில் ஆழப்பகுதிக்கு
செலுத்தி நின்றனர். அந்த இரு மீனவர்கள் ராயபுரம் பலவேந்திரா இருவரும் இயேசுவின் காவலில் இருந்து பகலெல்லாம் மீன் பிடிக்க பாடுபட்டு உழைத்தும் ஒரு மீன் கூட அகப்படாத போது ஒரு சொற்படி ஆழமான பகுதியில் வலை வீசுகிறார். வெற்றியை கண்டும் இத்தனை மீன்பாட்டை நீங்கள் வாழ்நாளில் கண்டதே இல்லை. சகோதரர்களே, நாயக்கரே, அன்றையா, இந்த மீன்கள் வாழும் நீருக்குள் வலையை வீசும் நீங்கள் இன்னும் சில நாட்கள் மனிதர்கள் வாழும் வலையை வீசி அவர்களின் உள்ளத்தை இடம் பிடிக்கிறீர்கள். என்னை பின் சொல்லி இனி உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மற்றும் மத்தேயுவை கண்டார். லேவியின் மத்தேயுவை என் அருகில் மாநில மகன் இப்பூவுலகிற்கு வந்தது நீதிமான்களை பாவிகளை அடக்கியவை, நோயுற்றவர்க்கே மறுத்து வருவீர்கள். இதை அறிந்து கொள், என் பின்னே வா, என் சீடமாக வா. இதோ வருகிறேன் போதகரே, ஆயக்காரனும் ஆவியுமான பிறரால் வெறுக்கப்பட்ட என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. இதோ என் செல்வம், என் தொழில் அனைத்தையும் உதறிவிட்டு உன் பின்னே வருகிறேன் என்று கூறிக்கொண்டே இயேசுவை பின் செல்கிறார். இயேசு கலிலியாவுக்கு செல்லும் பொழுது பிலிப்பையும் நத்தானியேல் என்ற பர்தலோமேயுவையும் தம் நற்செய்தி பணிக்கு அழைக்கிறார். பிலிப்பே, பெத்சாயிதா என்ற ஊரை சேர்ந்தவரை இறைப்பணி புரிய என்னை பின்தொடர்ந்து வா. இதோ ஆண்டவரே, உம்மை பின்தொடர்கின்றேன். ஏற்கனவே உம்மை பின்தொடரும் சகோதரர் ராயப்பர், அருளப்பர் இருவரும் எனது பிறந்த ஊரான பெத்சாயிதாவை சார்ந்தவர்கள். அவர்களோடு இணைந்து உம்மை பின் செல்வதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இதை எனது பாக்கியமாக கருதுகின்றேன். இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூல்களும் உம்மை பற்றியே சொல்லப்பட்டன, எழுதப்பட்டன என்பதை நான் தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன். என் நண்பனான நத்தானியேலையும் உம்மிடம் அழைத்து வர விடைத்தாரும். அப்படியே அவர்கள் பிலிப்பே, சென்று வா. பிறகு தம்மை பின்தொடரும் சீடர்கள் பக்கம் திரும்பி, இறைவாக்கினரும் மோசே எழுதிய நூல்களும் என்னை பற்றியே என்பதை பிலிப்பு தெரிந்து கொண்டு அறிவித்தது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் விரைவில் இதை அறிந்து கொள்வீர்கள். பிலிப்பு நத்தானியேலை அழைத்து வர இயேசு நத்தானியேலை சுட்டிக்காட்டி, இதோ உண்மையான இஸ்ரவேலர், கபடமற்றவர். ரபி, என்னை உனக்கு எப்படி தெரியும்? பிலிப்பு உண்மை அழைப்பதற்கு முன்னால் உண்மை நான் அத்திமரத்தின் கீழ் கண்டேன். நீரே நசரத்தை சார்ந்த யோசேப்பின் மகன் என்று பிலிப்பு சொன்னதை கேட்டேன். நசரத்தில் இருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என யோசித்தேன். ஆனால் ரவி, நீ உண்மையாகவே இறைமகன். நீரே இஸ்ரவேல்
மக்களின் அரசர் என்பதை முழுமையாக நம்புகிறார். அத்திமரத்தின் கீழ் உண்மை கண்டேன் என்று சொன்னதினால் தான் நம்புகிறேன். உறுதியாக உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாநில மகனில் ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள். ரவி, அந்த காட்சியை கண்டிட உன் சீடரோடு என்னையும் நினைத்துக் கொள்ளும். சாதனைகளை வழங்கும் நீங்கள் கண்டிராத பெரிய காரியங்களை காணும். நானே உண்மையான இறைவன் விண்ணிலிருந்து வந்தது என்பதை அறிந்து விசுவசிக்கவும் உங்களை என்னோடு நினைத்துக் கொண்டேன். ராயப்பா, அருளப்பா, மத்தாயா, பிலிப்புவே, நத்தானியேல் என்ற பக்தோவி, உம்மோடு தோமாவையும் அல்பேயின் மகன் யாகப்பரை, யூதா ததேயுவையும், கானானின் ஆகிய சீமோனையும், யூதாஸ் இஸ்காரியோத்தையும் இணைத்துக் கொள்கிறேன். இனி நீங்கள் 12 எனது அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் விண்மீன்களை நீங்கள் திகழ்வீர்கள். கடவுள் எனக்கு அளித்த மாட்சி நான் உங்களுக்கு அளிக்கிறேன். இனி நீங்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் விண்ணரசு அன்பை உள்ளது என்று அறிவிக்கவும் உங்களை நான் தேர்ந்து கொண்டேன். வாருங்கள் என் அன்பு நல்லவர்களே, என் அன்பில் வாருங்கள். அனைவரும் சேர்ந்து இறை புகழ் பாடுவோம். இயேசு தம் சீடர்களை அழைத்த மாபெரும் காட்சியை நாம் காண்கிறோம். அதன் பிறகு உலகம் கண்டிராத அற்புத செயல். மற்றவள் சென்று மரியாள் அழைத்து வந்தாள். நீர் வடித்து அத்தனை தேடும் கனிவுடன் கேட்டார். மரியா சொன்னார் மனது மக்களும் மரியா அவர்களோடு வந்திருந்த அனைவரும் அழுவதை கண்டே தாமும் அவர்களோடு அழுதார். கண்ணீர் சிந்தினார். முதலாக கடவுளின் மைந்தன் கண்ணீர் வடித்தார். கடவுளின் மைந்தன் கண்ணீர் வடித்தார். எவ்வளவு அழுது கொண்டிருக்கிறார். அவருக்காக அழுகிறார். இதோ கல்லறையில் செல்கிறார். லாசருடைய கல்லறை திறக்கப்படுகிறது. அவர்கள் ஜபிக்கப் போகிறார். அனைவரும் அமைதி காப்போம், ஜகத்திலே ஆழ்வோம். லாசருக்காக போதுங்கள் ஜெபம் செய்கிறார். என்றும் நீவீதென்னுடன் உள்ளீர். இவர்கள் நம்ப இவர்களுக்காக நம்பிக்கையுடன் நானும் உரைத்தேன். இன்று கூறி எழுவதை நோக்கி லாசரை எழுந்து நலமுடன் வருக என்று அண்ணல் இடுபட்டதை போல் உரைத்தார்.
மரியா, மரியா, மாதா, இதோ வானமும் பூமியும் எப்போது இதை பார்க்கிறதே? என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம்! இயேசுவுடைய கட்டுகள் அழைக்கப்பட்டன. உயிர் பெற்ற லாசரை இயேசு அழைத்துக் கொண்டார். மாதாவும் மரியாவும் சூழ்ந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் வேதம் தன்னையே விசுவாசித்தனரே, வேதம் தன்னையே விசுவாசித்தனரே, வேதம் தன்னையே விசுவாசித்தனரே, வேதம் தன்னையே விசுவாசித்தனரே. ஆவியின் மகன், என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் கண்ணிழந்து தவிக்கின்றேன். நான் பார்க்க நீ கட்டளையிடும், உண்மை பார்க்க ஆசீர்வதியும், ஆசீர்வதி. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். பார்வை பெறும் உங்கள் நம்பிக்கை உண்மை நலம் மற்ற. ஆமாம், என்னால் ஒன்றாக பார்க்க முடிகிறது. கருணைமிக்க இயேசுவை என்னால் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, உண்மை என்னால் பார்க்க முடிகிறது. என் கண்களால் உண்மை பார்க்க முடிகிறது. தேவகுமாரனுக்கு ஓசானா. ஆண்டவரே, 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 என் பாவங்களை மன்னியும், கொடுமையான இந்த வியாதியை குணமாக்கும். நான் நம்புகிறேன், நீ ஒருவரே உன்னதர், நீ ஒருவரே ஜீவனுள்ள ஊற்று. பாவியை ஆசீர்வதியும். நீர் என்னை தொட வேண்டாம், தொட வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறும். என் உடலும் உள்ளமும் பரிசுத்தமடையும், பரிசுத்தமடையும். நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குகிறது. இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீ போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்குவதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்து. நீ நலமடைந்துள்ளேன் என்பதற்கு அது சான்றாகும். ஆண்டவரே, என் மாங்கள் என்னை விட்டு நீங்கிவிட்டது. உம்மால் தூய்மையா ஆண்டவரே, என் மாங்கள் என்னை விட்டு நீங்கிவிட்டது. உம்மால் தூய்மையாக விட்டேன், உம்மால் நலமடைந்தேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரெனேனி நகருக்கு மறையுரை ஆற்ற சென்றார். அந்நகர மக்களோ இறை நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தனர், கடித இதயம் படைத்தவர்களாக இருந்தனர். அன்போடு அழைக்கப்படும் புனித அந்தோனியா இறைவனின் அருளால் அவர் கழிக்கப்பட்ட அளப்பிரியா உரையினால் பல அதிசயங்களை, அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்து எண்ணற்ற மக்களை இறைவன்பால் ஈர்த்தார். அவர் புரிந்த புதுமைகளையும் முடித்தார்.
இந்த குழு நாடகத்தின் வழியாக உங்களை இணைவதில் மகிழ்கிறோம். அன்பார்ந்த மக்களே, இறைமகன் இயேசு நம் மீது கொண்ட அன்பால் சிலுவை சாவை ஏற்று தன்னையே நமது மீட்புக்காக கையளித்தார். நற்கருணை வழியாக அவர் நம்மோடு வாழ்கின்றார். மனம் திரும்பி அவரை ஆராதிப்போம். போதும் நிறுத்தும் உடைய போதனை நீ சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு கற்பனை கதை போன்றது. ஆக நாங்கள் நம்புவதற்கு ஒரு புதுமையை என்னுடைய கருவையை உம்முடைய நற்கரினாக உம்மால் வண்டியீடு செய்ய முடியுமா? கடவுளை சோதிக்க கூடாது. நீர் என்னை கட்டாயப்படுத்துவதால் நான் சம்மதிக்கிறேன். சரி, அப்படி என்றால் என்னுடைய கருவையை 3 நாள் பட்டினி போட்டு கொண்டு வருகிறேன். பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. சம்பவம் நடந்த 3 நாட்களுக்கு பின் சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு நற்கருணை நாதரை பக்தியோடு கையிலேற்றிக் கொண்டு வருகிறார் புனித அந்தோனியார். அந்தோனியாரே, என்னுடைய கழுத்தையை கூட்டி அனுப்பிட்டேன். ஜீவனை பற்றி ஜீவனம் நிறைய இருக்கு. கண்டிப்பாக உன்னுடைய கழுத்தை பற்றி இவனுக்கு தான் தேடி போகும். அது நற்கரினாக பக்கமே வராது. புனித அந்தோனியார் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிறார். விண்ணக தந்தையே, உன் திருமகன் இயேசு கிறிஸ்து உண்மையில் தேவ நற்கருணையில் வாசம் செய்கின்றார் என்று இம்மனிதன் அறிந்து கொள்ளும் பொருட்டு 5 அறிவு கொண்ட இந்த கழுதையின் வழியாக இந்த மனிதன் மனக்கண்களை திறந்தருளும். ஆமென். கழுதையே, அருகே வா. உன்னை படைத்த ஆண்டவருக்கும் முழங்காலிட்டு அவரை வணங்கு. 3 நாட்களாக தீவனம் உண்ணாமல் பசியாயிருந்த கழுதை உணவு உண்பதற்கு பதிலாக நற்கருணை நாதர் முன் முழந்தாள் படியிட்டு நற்கருணை நாதரை வணங்கியது. புதுமை, அற்புதம், அதிசயம், நற்கருணையில் ஆண்டவர் மெய்யாகவே உயிருடன் உள்ள எல்லாரும் வாங்க மண்டியிட்டு தொழுவோம். பதுவை புனித அந்தோனியார் ரெனேனி நகருக்கு மறையுரை ஆற்ற சென்றார். அந்நகர மக்களோ இறை நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தனர். கடின இதயம் படைத்தவர்களாக இருந்தனர். அவர்கள் நடுவில் அந்தோனியார் அவர்களை மறையுரையை கேட்க வாருங்கள் என அழைத்தார். அவர்களோ அவரை கண்டு கொள்ளாமல் தங்களது பணிகளில் கவனம் செலுத்தினர். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு செய்கிறார். அவரது அன்பை உங்களிடம் பகிரவே நான் வந்திருக்கின்றேன். சத்திய மறையை உங்களுக்கு போதிக்க வந்திருக்கின்றேன். வாருங்கள், இயேசுவின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். மக்களோ அந்தோனியாரின் வார்த்தையை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. அவரை ஏளனத்தோடு பார்த்தார்கள். ஐயா போதகரே, உமது போதனை கேட்க எங்கள் எவருக்கும் விருப்பம் இல்லை. நேரமும் உங்களது மறைவுரை எங்களுக்கு தேவையும் இல்லை. பொங்கையா பொங்க போய் வேலையை பாருங்க பொங்க. கடின இதயம் படைத்தவர்களே, நீங்கள் அனைவரும் இறைவனின் நற்செய்தியை கேட்க தகுதியற்றவர்கள். கண் இருந்தும் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள், இறை வார்த்தையின் வலிமையை உணராதவர்கள். தகுதியற்ற உங்களுக்கு போதிப்பதை விட இதோ அருகில் இருக்கும் கடற்கரைக்கு சென்று கடல்வாழ் மீன்களுக்கு போதிப்பதே நலம் என்று கூறிக்கொண்டு கடற்கரையை நோக்கி செல்கின்றார். ஓ மீன்களே, வாருங்கள், இறை வார்த்தையாம் நற்செய்தியை கேட்க வாருங்கள். இன்று இறை வார்த்தையை கேட்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். வாருங்கள், படைத்தவரின் அன்பு மொழியை கேட்க வாருங்கள் என்று கடலை நோக்கி கடல்களை நீட்டி மீன்களை அழைத்தார். என்ன ஆச்சரியம்! அவரின் அழைப்பை கேட்டு மீன்கள் படை வீரர்களைப் போல் அணிவகுத்து இறை வார்த்தைகளை கேட்க வந்தனர். அவருடைய பேச்சை கேட்க தங்களது தலைகளை உயர்த்தி வரிசையாக நீரில் நின்றனர். அவருடைய வார்த்தைகளை அமைதியுடன் கேட்கத் தொடங்கினர். மீன்களே, உங்களை படைத்தவரின் வார்த்தையை கேட்க ஆவலுடன் வந்தீர்களே. உங்களை நிருக்கரம் நீட்டி வரவேற்கின்றேன். படைத்தவரை மகிமை செய்யவும் அவருக்கு நன்றி கூறவும் வந்தவர்களே, உங்களை வாழ்த்துகின்றேன். நான்
அந்தோனியாரின் பேச்சை கேட்டு மீன்கள் பெருங்கூட்டம் மகிழ்ச்சியுடன் நீரில் அசைவாடிக் கொண்டிருந்தன. இந்த அற்புத நிகழ்ச்சியை கண்ட மக்கள் கூட்டம் அந்தோனியாரை நோக்கி வந்தனர். மீன்களின் அணிவகுப்பை கண்டு வியந்தனர். இறைவார்த்தையும் வலிமையையும் வல்லமையையும் கண்டு இறைவனை ஏற்றுக்கொள்ள முன்வந்தனர். ஐயா போதுகிறே, இறை வார்த்தையின் ஆற்றலை வலிமையையும் உணராமல் இருந்து விட்டோம். எங்களை மன்னியும் ஐயா. மனமாறி வந்துள்ளோம். உமது திருமலை எங்களையும் இணைத்துக் கொள்ளும் ஐயா. உங்களையும் இணைத்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருந்தே எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் பசியில் இருக்கீங்கன்னு சரி மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு நம்ம சாப்பாடு போகணும். ஒரு ஆன்மீக அனுபவம் இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பர்சனலா எனக்கு சைலண்டா வராங்க. சைலன்ஸ். இந்த ஒரு டிராமா ஸ்டேஜ் பண்ணனா ஈஸி கிடையாது. பல நாட்களுடைய உழைப்பு தேவை. இவங்க எல்லாரும் ஃபேமிலி பீப்புள். எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலி பீப்புள். பசங்க சில பசங்களாம் இப்போ டியூஷன் போயிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க எக்ஸாம்னு சொல்லி. ஆனால் இந்த பசங்க ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை இருந்தாலும் இன்னும் வீட்டுக்கு போயிட்டு சமையல் செய்யணும், அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. ஆனாலும் வெவ்வேறு இடத்துல இருந்து எல்லாரும் பக்கத்தில் இல்லை. சில பேர் விவேக் நகர் இன்னும் சில தூரங்கள் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. நாகன் பாலியா இது போல பல இடங்கள் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இங்க வந்து நமக்கு இந்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை தந்ததுக்காக நாம் கரங்களை கட்டி பலமாக கரங்களை கட்டி நன்றி சொல்வோம். இந்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை தர நமக்கு உதவி செய்த ஃபாதர் கிறிஸ்டிராஜ், ஃபாதர் அருள் சம்பத் மற்றும் இங்கே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. இரண்டாவதாக இந்த ஒரு ஸ்டேஜ் லைட்டிங் ஆகட்டும், லைட்டிங் சேவியர், சவுண்ட் சிஸ்டம், மார்டின் அண்ட் டீம் மற்றும் சேர்ஸ், இந்த கார்பெட் அரேஞ்ச்மெண்ட், தர்ஷன், டியூஷன் சில்ட்ரன், விமல், சகாய், சதீஷ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாம் இப்பொழுது கடைசியாக இந்த பாடலை கேட்போம். பாடலை கேட்ட பிறகு நாம் உணவை அமர்ந்து
அன்பு தந்தை, all of the artists please come to on the stage please. முதற்கண் நம்ம சன்னி ரிச்சர்ட் ஃபாதர் அவருக்கு நாம வந்து ஒரு பெரிய கைத்தட்டலை காட்டி நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் சொன்னா இது ரொம்ப சின்ன பண்ணு, ரொம்ப குட்டி பண்ணு. அதுல வந்து இவரு இவ்வளவு வேலை செய்திருக்கிறாருன்னா நாங்க வந்து அந்த டைம்ல போட்டுதான் வீட்டெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, நவ் எல்லாருக்கும் பாக்கியசாலி நினைச்சது, எல்லாருக்கும் இந்த வேலை செய்ததுக்கு அனைவருக்கும் எங்க சம்பத்தில் இருக்கிறாரு எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதே சமயத்துல நாம ரொம்ப நீங்க இவ்வளவு பேரு மாஸ்க் வந்து இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து நிதானமா இவ்வளவு நேரம் பார்த்து ஃபாதருடைய அனௌன்ஸ்மெண்ட், ஃபாதருடைய பேச்சுக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுத்து நீங்க இத்தனை பேர் வந்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். மரியன் சேனை, மரியன் ஆர்டிஸ்ட் பிரகாரம் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகின்றோம். நன்றி, வணக்கம். தாசு போட்டோ எடுக்கணும், பாராட்டு முன்னாடி வந்து கை கொடுத்து தேங்க்ஸ் பண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ்.